வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் வாக்குகளை வாரி சுருட்டிய விஜய், அதிர்ச்சியில் அறிவாலயம், அவசரமாக ஆலோசனை நடத்தின முதலமைச்சர். இந்த ஆலோசனை நடத்தின விஷயமானது உங்க எல்லாருக்கும் தெரியும். நேற்று சென்னை மற்றும் சென்னை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளராக திமுக சார்பில் நின்னவங்களும் வந்தாங்க அறிவாலயம். முதலமைச்சர் அவங்க கிட்டையும் ஆலோசனை நடத்தினாரு. ரெண்டாவது, பொறுப்பு அமைச்சர்களாக இருந்தவங்க இல்லை சென்னையில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்கெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை நடத்தினாரு. தேர்தல் எப்படி நடந்தது, இரண்டாவது யாருக்கு வாக்கு அதிகமாக விழுந்திருக்குது, உங்கள் பகுதியில் எப்படி வேலை பார்த்தாங்க நம்மளுங்க, நீங்கள் எப்படி வேலை பார்த்தீங்க, கொடுத்த காசெல்லாம் சரியாக கொண்டு போய் சேர்த்தீங்களா, ஏகப்பட்ட ரைடு விட்டாங்க, ஏகப்பட்ட இடத்துல நம்ம பணங்களை பிடிச்சாங்க, அதனால் சரியாக பணம் போய் சேர்ந்துதா, பிடிக்கப்பட்ட பணமெல்லாம் யாருடைய பணம் என்று சொல்லிட்டு பல்வேறுபட்ட ஆலோசனையை வேட்பாளராக நின்னவங்கிட்டையும் செய்தார். அமைச்சர் பெருமக்கள் கிட்டையும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையுடைய முடிவில் முதலமைச்சர் ஒரு முடிவுக்கு வந்திருப்பார். அதை பற்றி நமக்கு தெரியாது அவர் என்ன முடிவுக்கு வந்தார் என்று சொல்லிட்டு. ஆனால் திமுகவினரும் சரி, திமுகவுக்காக ஊடகத்தில் பேசுகிறவங்களும் சரி, ஒரு விஷயத்தை பேசவே மறுத்துடுறாங்க. ரெண்டாவது, அந்த விஷயத்தை பேசினா கூட அவங்க மனதானது ஏற்றுக்கொள்ள தயங்குது. அதை மட்டும் திமுகவினர் வெளிப்படையாக பேசினாங்கன்னா நிச்சயமாக யார் வெற்றி பெற போறாங்க, யார் தோல்வி அடைய போறாங்க இந்த தேர்தலில் அப்படின்றது தெளிவாக தெரியும். ஆனால் திமுகவினரை பொறுத்த வரைக்கும் அதை பேச தயாரா இல்லை. பேசினாலும் அவங்க மனசு ஏற்றுக்கவே இல்லை. உண்மையை போட்டு உடைக்கிறோம், அப்போ கூட அவங்க மனசானது ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. ஸோ அவங்க பேச மறுத்த விஷயத்தை நாம் இங்கே பேச போறோங்க. அதை நீங்கள் கேட்டீங்கன்னா யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்ற விஷயத்த நீங்களே முடிவு பண்ணிடலாங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதற்கு முன்பாக 500 மில்லியனும் நாம் சப்ஸ்கிரைபரில் தாண்டிட்டோம். ஆனால் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த முறை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பெண்களுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் வாரி சுருட்டுகின்றாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிந்து பெரும்பான்மையான பெண்களுடைய வாக்குகளை விஜய் தான் வாரி சுருட்டுகின்றார். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகுதி வரைக்கும் நான் போனேங்க. அந்த தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சார்புடைய தொகுதிகளாகத்தான் இருந்தது கடந்த காலங்களில். அதிமுக பெருசா அந்த தொகுதிகளில் ஜொலித்தது கிடையாது. போலூர், ஆரணி, வந்தவாசி, உத்தரமேரூர், செங்கல்பட்டு மற்றும் திருப்போரூர், அதுக்கப்புறம் பல்லாவரம், இந்த மாதிரி ஒரு 7 தொகுதிக்கு நான் போயிட்டு வந்தேன். அந்த 7 தொகுதியிலும் நான் கேட்ட விஷயம் ஒன்னே ஒன்று தான். ஏமா நீங்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். எந்த பெண்ணும் நான் கேட்டவங்க, ஆமாங்க நாங்கள் விஜய்க்கு ஏங்க ஓட்டு போட போகிறோம், நாங்கள் ஏற்கனவே அதிமுக திமுக கிட்ட பலன் பெற்றவர்களாக இருக்கிறோம், நாங்கள் கட்சிக்காரங்க, நாங்கள் ஏன் விஜய்க்கு ஓட்டு போட போகிறோம், விஜய் என்ன மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் நின்றாரா, இல்லை எங்களுக்கான உரிமையை போராடி என்ன பெற்று தந்திருக்கின்றார், அவர் நடித்தார், அவர் கையில் பணம் இருக்கிறது, நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, அதனால் அவர் அரசியலுக்கு வந்திருக்கின்றார், பதவி ஆசை வந்துடுச்சு, அதனால் அவருக்கு நாங்கள் ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு எந்த பெண்ணும் கேட்கல. அவங்க விஜய்க்கு ஓட்டு போட்டீங்களான்னு கேட்ட உடனே ஆமாம் விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு எல்லா பெண்களும் சொன்னாங்க. இந்த 7 தொகுதியில் நான் பார்த்து கேட்ட அத்தனை பெண்களும் சொன்னாங்க. ஆனால் ஒரே ஒரு பெண் மட்டும் சென்ற முறை அதிமுக ஓட்டு போட்டேன், இந்த முறையும் நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன், எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க அப்படின்னு ஒரே ஒரு பெண் மட்டும்தான் சொன்னாங்க. மற்ற எல்லா பெண்களும் ஆமா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. அதோட ஏதோ ஒரு 18 வயதிலிருந்து ஒரு 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து யாருக்குமா ஓட்டு போட்ட அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டிருப்ப. அதனால இளவட்டங்களை பொறுத்த வரைக்கும் விஜயை நோக்கி தான் போறாங்க, அது எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனால் நான் 18லிருந்து 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களிடத்துல போய் விஜய்க்கு ஓட்டு போட்டீங்களாமா அப்படின்னு நான் கேட்கவே இல்லை. நான் கேட்டது அத்தனையும் 45 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து யாருக்குமா ஓட்டு போட்டேன் அப்படின்னு கேட்டேன். அவங்க விஜய்க்கு தான் என்று 45 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னாங்க. குறிப்பா நான் போய் கருத்து கேட்ட இடங்கள் அத்தனையும் ஒன்று ரயில்வே நிலையங்கள், அப்படி இல்லைன்னா பேருந்து நிலையங்கள், அங்கே தான் நான் போய் இருக்கின்ற பெண்கள் இடத்துல கருத்து கேட்டேன். ஏன் அங்கே கேட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது பல்வேறுபட்ட ஊர்கள்லேருந்து அவங்க வந்திருப்பாங்க. அதனால் அந்த ஊரில் அங்கே இருக்கின்ற பெண்கள் விஜயை பற்றி தெரிந்து வைத்திருக்கின்றார்களா, விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா,
ஏன்னா ஒரு மாயை இருக்கிறது. என்ன மாயை அப்படின்னு பார்க்கும்போது விஜய்க்கு நகர்ப்புறங்கள்ல தான் வாக்கு இருக்குது, கிராமப்புறங்கள்ல வாக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம பேருந்து நிலையம் அப்புறம் ரயில்வே நிலையங்கள்ல போய் நின்றுக்கிட்டு வாக்கு கேட்டோம்னா சின்னஞ்சிறு கிராமத்துல இருந்து கூட வந்திருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக மட்டுமே நான் போய் அங்க கருத்து கேட்டேன். குறிப்பா 45 வயதிலிருந்து 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடியவங்க கிட்ட முதல்ல ஏஜை கேட்டுற வேண்டியதுதான். பெண்கள் கிட்ட கேட்கக்கூடாத ஒண்ணு ஏஜ் தான். இருந்தாலும் நான் கேட்டுட்டு அப்புறம் யாருக்கு ஓட்டு போட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ரெண்டாவது, இதற்கு முன்பாக யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க எல்லாருமே சொன்னது நாங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், இந்த முறை நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு தெளிவாகவே சொல்றாங்க. ஸோ ரெண்டாவது, பொத்தாம்பொதுவாக ஒரு கருத்தானது உலாவுகிறது. என்ன கருத்து அப்படின்னு பார்க்கும்பொழுது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, மற்றவங்க யாரும் ஓட்டு போடல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அது களத்துல வெளிப்படையா தெரியுது. மற்ற சமூகத்தை விட தலித் சமூகத்தை சார்ந்த பெண்கள் அதிகமாக விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க, அவங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. அதோட விஜய்க்கு ஆதரவும் திரட்டுகின்றார்கள். அதனால தலித் பெண்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிந்து 90% விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனால் அதுக்காக பிற சமூகத்திலிருந்து விஜய்க்கு ஓட்டு போடலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் மேக்சிமம் பிற சமூகத்து பெண்களை பார்த்து தான் எனக்கு குறிப்பால் உணர்ந்து இவங்க வேற சமூகமா இருக்கலாம், முற்பட்ட சமூகமா இருக்கலாம் என்று உணர்ந்து அவங்க கிட்டையும் போய் கேட்டேன். ஆனா யார்கிட்டையும் சமூகத்தை பத்தி நான் கேட்கல. அவங்க சொன்னதும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண்ணிடத்துல போய் நீ யாருக்குமா ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் விஜய்க்கு ஓட்டு போட்டேன்னு அவங்க சொன்னாங்க. ஏமா விஜய்க்கு ஓட்டு போட்டேன்? ஏன்னா அதிமுக கிட்டையும் நலத்திட்டங்களை வாங்கியிருப்பாங்க, பெற்றிருப்பாங்க. திமுக கிட்டையும் நலத்திட்டங்களையும் அப்புறம் வைட்டமின்களையும் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா ஓட்டுக்கு தான் இப்போ 1000 5000 வரைக்கும் கொடுக்குறாங்களே. இப்படி எல்லாவற்றையும் இந்த 50 வயது மதிக்கத்தக்க பெண் பெற்றிருப்பார்கள். அதனால இவ்வளவும் வாங்கிக்கிட்டு தான் நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஆமா, பணம் என்பது எங்களுடையது, அவன் எங்ககிட்ட இருந்தா கொள்ளடிச்சிருப்பான், அதனால அவன் வாங்கிக்கிட்டு தான் நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு அந்த பெண்கள் சொன்னாங்க. எனக்கு பேர் அதிர்ச்சியா இருந்தது. ஏமா விஜய் மீது அவ்வளவு வெறியா? செலவுக்கு காசு கொடுக்குறாங்க, அதெல்லாம் விட்டுட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது, சார் சின்ன வயசுலேருந்தே நான் விஜய் ஃபேன் சார், இதை சொல்றவங்களுடைய வயது 50. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய வாக்குகளை விஜய் அவர்கள் வாரி சுருட்டி இருக்கின்றார். ஏதோ 18 வயதிலிருந்து ஒரு 40 வயது வரைக்கும் இருக்கின்ற பெண்கள் தான் விஜய் மீது ஈர்ப்பு கொண்டு அப்படியே வாரி குத்திட்டாங்க விஜய்க்கு ஓட்டு அப்படின்லாம் கிடையாது. 60 வயது வரைக்கும் நான் கேட்ட வரைக்கும் விஜய்க்கு தான் வாக்குகள் போய் விழுந்திருக்கிறது. அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, திமுகவுக்கு இத்தனை நாளும் ஓட்டு போட்ட பெண்கள் அப்படியே பார்த்தா விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, பெண்கள் ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஓட்டு போடணும் என்பதற்காக கோடை சிறப்பு நிதி எல்லாம் கொடுத்தாரு பாவம் நம்ம ஸ்டாலின் ஐயா. அதையெல்லாம் மறந்து போயிட்டாங்க. 5000 ரூபாய் கொடுக்கின்ற போது தவேகாக்காரங்க சொன்னாங்க, பாருங்க போன முறையும் பார்த்தீங்கன்னா வெயில் வந்தது, இல்ல 2024 தேர்தல் வந்தது, அப்போதெல்லாம் கோடை சிறப்பு நிதி என்ற ஒரு சிந்தனையே நம்ம முதலமைச்சருக்கு வரல, 5000 ரூபாய் சேர்த்தே கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வரல. ஆனா இப்போ வந்திருக்குதுன்னா விஜய் திமுக ஓட்ட பிரிப்பாரோ என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா இந்த முறை கொடுத்துருக்காரு. அது விஜயால தான் சேர்ந்துருக்குது. அதனால யார் கொடுத்தா என்ன, அது விஜய் கொடுத்த மாதிரி தான் பெண்கள் நினைப்பாங்க. அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. களத்துல அது நிஜமா இருக்கிறது. பல பெண்களும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. குறிப்பா இன்னொரு முறை நான் அழுத்தி சொல்றேன், நான் ஒரு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் இடத்துல போய் நான் கேட்டிருப்பேன். அத்தனை பெண்களுமே பார்த்தீங்கன்னா நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லப்பா நான் உதயசூரியனுக்கு போட்டேன், இல்லப்பா ரெட்டலைக்கு போட்டேன் அப்படின்னு சொல்லல. இந்த 100கணக்கான பேர்ல ஒரே ஒரு பெண்மணி மட்டும்தான் பாரம்பரியமாக நாங்கள் ரெட்டலைக்கு போறது, ஆனா கட்சிக்காரன் கிடையாது. ஆனா அதிமுக ஆட்சி வந்தா கொஞ்சம் நம்ம தமிழகமே அமைதியா இருக்கும். அதனாலே எனக்கு அதிமுக பிடிக்கும். அதனால சென்ற முறையும் நான் அதிமுக தான் ஓட்டு போட்டேன், இந்த முறையும் நான் அதிமுக தான் ஓட்டு போடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதிலிருந்து பெரும்பான்மையாக அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்குகள் விஜய்க்கு போல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, திமுகவினரும் திமுகவுக்காக பேசக்கூடியவங்களும் இல்ல திமுகவினரே பாத்தீங்கன்னா ஒரு செய்தியை நாம சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க மனசு ஏற்றுக்கொள்ள தயக்கமா இருக்குது.
எவ்வளவுதான் புரிய வச்சாலும் சரி அவங்க ஒருபோதும் சரி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜய் பிரிக்கின்றார், அதன் காரணமாக மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவை மட்டும்தான் வலிமையா எதிர்த்தாரு, அதனால திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் அதிமுக மற்றும் தவேக என்று பிரிச்சுக்குவாங்க, அதனால எதிர்ப்பு வாக்குகள் ஒரே பக்கம் போய் குவியாது, அதனால மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரும், 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வெற்றி பெறும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா நாம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, மோடியை பத்தி விஜய் பேசவே இல்லை, அதனால மோடி எதிர்ப்பு வாக்குகள் திமுக வரும், 200 தொகுதி வெல்லும் அப்படின்னு மீண்டும் நம்ம மண்டையில தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கருத்தை திணிக்க பாக்குறாங்க. நாம மீண்டும் ஒரு விஷயத்த சொல்ல முனைகின்றோம், அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. என்ன தெரியுமா, நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக எதிராக இருக்கக்கூடிய வாக்குகளை மட்டும்தான் பிரிக்கின்றாரா, ஏன் திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வாக்குகளை அவர் பிரிக்கவே இல்லையா அப்படின்ற கேள்வியை கேட்கிறோம். அந்த கேள்வியை நீங்களே சிந்திச்சு பாருங்க, நீங்களே உங்களை கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் திமுக வெற்றி பெறுமா தோல்வி அடையுமா என்று தெரியும். ஒரு பக்கத்தை மட்டுமே நீங்க அனாலிசிஸ் பண்ணிட்டு திமுக வெற்றி பெறும் என்று சொன்னீங்கன்னா அது தப்புங்க. ஆதரவு வாக்களை விஜய் பிரிக்கிறாரா இல்லையா அப்படின்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்க திமுக தான் வெற்றி பெறும் என்று எங்க மண்டையில திணிங்க. இல்லைன்னா தயவு செய்து பொய்யை சொல்லாதீங்க. எப்படியா இருந்தாலும் மே மாசம் 4ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் தெரிஞ்சிட போகுது. அன்னைக்கு நீங்க பேசுனதெல்லாம் பொய்ன்னு ஆயிப்போச்சுன்னு வச்சுங்களேன், அந்த தருணத்துல இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலடா அப்படின்னு முடிவு பெற்றுருவாங்க. டிவிக்காரன் கூட கூப்பிட மாட்டான் பாத்துக்க அப்படின்னு சொன்னா கூட திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை விஜய் பிரிக்க மாட்டாரு அப்படின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. சரிங்க, திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய வாக்குகள் என்ன அப்படின்றத நம்ம பட்டியலிடுவோம். முதல்ல பெண்கள் வாக்குகளை திமுக பெரிதும் நம்புகிறது, அது அவங்களுக்கான ஆதரவு வாக்குகள் என்று நினைக்கிறாங்க. ஏன் பெண்கள் வாக்கு திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் என்று திமுகவினர் நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இலவச பேருந்து, அது மட்டும் இல்லாம புதுமை பெண் திட்டத்தில் ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, இப்போ 5000 ரூபாய் வரை கொடுத்துருக்காங்க, ஓட்டுக்கு வேற 2000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதனால பெண்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை தாண்டி வேற எங்கேயும் போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால பெண்களுடைய ஓட்டு திமுகவுக்கு ஆதரவான வாக்கு என்று நினைக்கின்றார்கள். ஆனா நாம இத்தனை மணி நேரம் பேசுறது என்ன, பெண்களுடைய வாக்குகளை 18 to 60 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களுடைய வாக்குகளை விஜய் அள்ளுகின்றார், இது திமுகவுக்கு பெரிய பாதிப்பை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொன்னோம். ஆனா அது ஏற்க மறுக்கின்றார்கள். இரண்டாவது, திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள் எவை, சிறுபான்மையுடைய வாக்கு, அது இஸ்லாம் சமூகமா இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவ சமூகமா இருக்கலாம். விஜய் இந்த வாக்குகளை பிரிப்பாரா பிரிக்க மாட்டாரா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, சிறுபான்மையர் வாக்குகள் முழுவதுமாக திமுகவுக்கு தானே போயிருந்தது. ஆனா 1% கூட போட்டங்க திமுகவுக்கு. இப்போ அந்த முழுசா அந்த 1% திமுக கிடைக்குமா? கிடைக்காது இல்ல. அப்போ திமுகவுடைய ஆதரவு வாக்குகளை அவர் பிரிக்கிறாரா இல்லைங்களா சொல்லுங்க. அப்போ திமுகவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய சிறுபான்மையர் வாக்க எனக்கு தெரிந்து விஜய் அவர்கள் 50% பிரித்து விடுகின்றார். சிறுபான்மையர் வாக்கை பொறுத்த வரைக்கும் தமிழகத்துல 15 to 17% வாக்குகள் இருக்கு. அதுல விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு 8% வாக்குகளை திமுக கிட்ட இருந்து பெறுகின்றார். அந்த 8% என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால திமுகவுக்கு சிறுபான்மையர் வாக்கு முழுமையா போறது தடுப்பதனால திமுகவுக்கு பின்னடைவு தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு தெரிந்து சமூக வலைதளங்கள்ல ஒரு செய்தியை அதிகமா நான் பார்க்கின்றேன். என்ன தெரியுமா, இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் வீடு வீடா போய் விஜய் அவர்களுடைய நோட்டீஸை கொடுத்து, இல்லைனா விசிலை கொடுத்து, இல்லைனா விஜய் போடுகின்ற துண்டை கொடுத்து, ஏமா விஜய்க்காக ஓட்டு போடுங்க அப்படின்னு இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த பெண்கள் வீடு வீடா போய் வாக்கு கேட்டதை நம்ம சமூக வலைதளத்துல பார்க்க முடியுது. ஏன்னா திமுக காரங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, விஜய் ஜோசப் விஜய், அதனால அவர் சிறுபான்மையர் என்ற அடையாளம் என்கின்ற போது கிறிஸ்துவர்கள் வேண்டுமானால் ஒரு 8% திமுக போடாம விஜய்க்கு போடலாம். ஆனால் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் திமுக 100% போடுவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனால் கள நிலவரம் கிடையாது. கடந்த காலங்களில் திமுகவுக்காக இஸ்லாம் பெண்கள் வீடு வீடா போய் ஓட்டு கேட்டாங்க. ஆனா இந்த முறை விஜய்க்கு தான் இஸ்லாம் பெண்கள் போய் பார்த்தீங்கன்னா வீடு வீடா வாக்கு கேட்டாங்க. ஸோ அதிலிருந்தே சொல்லலாம், கிறிஸ்தவர்கள் வாக்கானது அதிகபட்சமாக விஜய்க்கு போச்சுன்னா இஸ்லாமியர் வாக்கானது பாதியாவது வந்து நம்ம விஜய்க்கு போயிருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை தன்னுடைய கொள்கை எதிரியாக விஜய் அறிவிச்சு விட்டார். ரெண்டாவது, பாஜகவுடன் என்னைக்கும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்க்குதை அன்றி இதுவரைக்கும் பாஜகவுடன் கூட்டணியை நீ வைக்க மாட்டோம்
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறிவிக்கவே இல்லை. ரெண்டாவது, பாஜகவுடன் கூட்டணியில் இருந்த கட்சி தான் திமுக. இப்போ அதிமுக பாஜகவுடன் இருப்பதனால சிறுபான்மையர் அதிமுக மீது நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ விஜய் என ஒரு மாற்று வந்திருக்குது. அப்போ பாஜக கொள்கை எதிரின்னு அறிவிச்சு என்னைக்குமே கூட்டணி இல்லை என்று சொல்லுகின்ற பொழுது விஜயை நம்புவாங்களா, இல்ல பாஜகவுடன் கூட்டணி வச்சு பதவி சுகத்தை அனுபவித்த திமுகவை நம்புவாங்களா? வேற வழி இல்லை என்பதனால திமுக பக்கம் நின்னாங்க. இப்போ ஒரு மாற்று வந்துடுச்சு. அதனால இஸ்லாம் பெண்களும் இஸ்லாமியர்களும் விஜய் பக்கம் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் ரம்ஜான் நோன்பு திறப்ப பழக்கம் போல அவங்க பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக ஒரு ஃபார்மட் வச்சிருப்பாங்க. கஞ்சி குடிப்பது அவ்வளவுதான், முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. நபிகள் பற்றியான பெருமை வார்த்தைகளை பேசுவாங்க, அப்புறம் பரிசு பொருட்கள் கொடுப்பாங்க, அப்புறம் அதிமுக திமுகவினர் கலைந்து சென்று விடுவார்கள். ஆனா விஜயை பொறுத்த வரைக்கும் ரம்ஜான் விழாவே ஒரு இஸ்லாமியர் எப்படி கொண்டாடுவாங்களோ அதே மாதிரி கொண்டாடக்கூடியவர். ஸோ அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் பெருமக்களுக்கு ஒரு நம்பிக்கை தரும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்றார். அதனால சிறுபான்மையர் வாக்கு அதிமுகவுக்கு போதோ இல்லையோ, இந்த முறை விஜய்க்கு போது. இது திமுகவுக்கு ஆதரவான வாக்குகள். அப்படியே ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்கள் சுரண்டி எடுக்கிறார். அதனால மீண்டும் திமுக வெற்றி பெறுமா என்பது சந்தேகத்துக்குரியது. ரெண்டாவது, பட்டியலினத்தை சார்ந்தவங்க. அவங்க எப்போதும் சரி ஜெயலலிதா இறந்த பிறகு திமுகவை தான் நம்புகின்றார்கள். இதை நான் சொல்லல, திருமாவளவனே சொல்றார். உங்க எல்லாருக்கும் தெரியும். 2021 இருக்கலாம், 2019 இருக்கலாம், 2024 இருக்கலாம். இந்த 3 தேர்தலிலும் சிறுபான்மையர் மற்றும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக திமுக ஓட்டு போட்டாங்க. நாங்க திட்டமிட்டு மோடி எதிர்ப்பை கட்டமைத்தோம். அந்த மோடி எதிர்ப்பு வேலை செஞ்சிருக்குது. அதனால ஒட்டுமொத்த தலித் சமூகத்தை சார்ந்தவங்களும் திமுக அணிக்கு ஓட்டு போடுறதுனால நம்ம அதிரி புதிரியாக வெற்றி பெற்றோம் அப்படின்னு திருமாவளவன் சொன்னார். ஆனால் இந்த முறை அந்த பட்டியலினத்தினுடைய வாக்குகள் முழுமையாக விஜய்க்கு போயிருக்கு. எனக்கு தெரிந்து பட்டியலினத்திலிருந்து திமுகவுக்கு ஒரு 10% வாக்குகள் கூட போயிருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஊர் ஊரா போய் கேன்வாஸ் பண்ணதே பட்டியலின சமூக மக்கள் தான். விஜயை தூக்கி வச்சு கொண்டாடினதே பாத்தீங்கன்னா பட்டியலினத்து மக்கள் தான். எம்ஜிஆர் எப்படி தூக்கி வச்சு கொண்டாடினாங்களோ அதே மாதிரி தான் விஜய பட்டியலினத்து மக்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதனால திமுக இத்தனை நாளும் கை கொடுத்த பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் விஜய் பக்கம் சாய்ந்திருப்பதனால திமுக இந்த தேர்தலில் ஜெயிப்பது கஷ்டம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் ஆளுமைகளும் திமுக ஆதரவா பேசுறவங்களும் ஒரே ஒரு விஷயத்தை மறந்து விடுகின்றார்கள், சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை. விஜய் திமுக எதிர்ப்பு வாக்குகளை மட்டும் பிரிக்கல, திமுகவுக்கு ஆதரவா இருக்கின்ற வாக்குகளையும் எவியா பிரிக்கின்றார். அதனால யார் வெற்றி பெறுவார்கள் என்பது சந்தேகத்துக்குரியது. அதிமுகவுடைய கோர் ஓட்டை விஜயால ஒன்றும் பண்ண முடியல, அது அப்படியே இருக்குது. ஆனா திமுகவுடைய கோர் ஓட்டா இருந்த சிறுபான்மையர் வாக்கு, பெண்கள் வாக்கு, பட்டியலினத்தவர் வாக்கு என்று சொல்லிவிட்டு இல்ல ஏழைகள் வாக்கு, காசு கொடுத்தா திமுக ஓட்டு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வாக்குகள் அத்தனையும் இன்னைக்கு விஜய் அவர்கள் அறுவடை செய்திருக்கின்றார். ஸோ பெரும்பான்மையாக திமுக எதிராகக்கூடிய வாக்குகளை விஜய் அறுவடை செய்வதனால என்னுடைய அனாலிசிஸ்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, திமுக இந்த தேர்தலில் தோக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பெரிய அளவில் திமுக வீழ்ச்சி அடையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவில் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஆட்சி கட்டில் திமுக ஏறாது, அது மட்டும் நல்லா தெரியுது களத்தில் போய் நான் பார்த்த பிறகு. ஏன் எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பல பெண்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் திமுக எந்த வாக்குகளை குறிவைத்ததோ அந்த வாக்குகள் விஜய் பக்கம் சாய்ந்ததுனால நிச்சயமாக திமுக பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய அனாலிசிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவசர ஆலோசனைகள் தொடர்ந்து நடத்துவாங்க. தேர்தலுக்கு பிறகு குதிரை பேரத்தில் இறங்கினாலும் திமுக இறங்க வாய்ப்பு இருக்கிறது. தொங்கு சட்டசபை வந்தால் எத்தனை எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கலாம் என்ற எண்ணம் கூட திமுக ஏற்படலாம். அதனால மே 4ஆம் தேதி ஒரு பெரிய மாற்றம் தமிழகம் சந்திக்க காத்திருக்கிறது. அது திமுகவுக்கு ஏமாற்றமாக அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. பொறுத்து பாருங்க. விஜயால் தான் திமுக அழிந்தது என்ற வாசகம் அன்னைக்கு டிவியில் உட்காந்துருக்கவங்களாம் பேசுவாங்க. இன்னைக்கு நாம பேசினா கூட அவங்க மனதானது இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. எல்லாவற்றையும் உடைத்து பேச வேண்டும். அதான் வாக்குப்பதிவு முடிஞ்சு போச்சு. அதனால நான் எல்லாவற்றையும் உடைத்து பேசியிருக்கின்றேன். உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.